Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என அக்கட்சி நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தீபன், தற்பொழுது மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு காங்கிரஸ் வேட்பாளராக ஜமால் யூனஸ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம் பிரீதா. மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வுக்கு எதிர்ப்பு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மயிலாடுதுறை எம்பி சுதா அவர்கள் மாவட்டத்திற்குள் வந்தால் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை தெரிவிப்போம் என மாவட்ட துணைத் தலைவர் சிவராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியுடைய ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகளில் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் யாரை வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிகுந்த ஒரு குழப்பம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர்களுடைய செல்வ பெருந்தகை தனக்கு வேண்டிய ஆட்களுக்கு மட்டுமே தொகுதியை ஒதுக்குகிறார், அவர் வேண்டியவருக்கு எம்எல்ஏ சீட்டு தருகிறார் என ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதுவே நீண்ட இழுபறிக்கு பிறகு நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் லிஸ்ட் வெளியானது. அதில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த ஜமால் முகமது யூனிஸ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டார். இதற்கிடையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பியாக பதவி வகித்து வரும் சுதா வெளியூரிலிருந்து மயிலாடுதுறைக்கு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது மீண்டும் அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் தலைமை அறிவித்ததால் மயிலாடுதுறை மக்கள் பெரும் அதிருப்தியில் உள்ளார்கள். இதற்கிடையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருக்கட்டும் இல்லை அந்த காங்கிரஸ் கட்சி தலைமை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என கட்சிக்காக உண்மையாக உழைத்த எந்த நிர்வாகிகளுக்கும் காங்கிரஸ் தலைமை எந்த விதமான ஒரு சலுகையும் வழங்கவில்லை, ஒரு அங்கீகாரமும் கொடுக்கவில்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரையும் அந்த சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் பாராளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத வெளியூரில் இருக்கக்கூடிய ஆட்களை இந்த தொகுதியில் தொடர்ந்து அந்த நியமனம் செய்து வருகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீண்ட ஆண்டு காலமாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். இந்த மயிலாடுதுறையிலிருந்து இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பாக 40 விருப்ப மனுகள் அளிக்கப்பட்டது. ஆனால் அதில் எந்த மனுவையும் காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒருவரை மயிலாடுதுறைக்கு வேட்பாளராக அறிவித்தது மிகவும் பெரும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் மயிலாடுதுறை மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளும் உடனடியாக நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி சுதா அவர்கள் எந்த மக்களுடைய எந்த பிரச்சனையும் அவர் தீர்க்கவில்லை, மக்களை சந்திக்கவில்லை. குறிப்பாக தன்னுடைய கட்சி இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கூட அவர் சந்திக்கவில்லை. ஒரு புறந்தள்ளும் போக்கிலேயே வைக்கிறார். அவருடைய தலையீட்டால் தான் வெளியூர் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீண்டும் அந்த மயிலாடுதுறைக்கு ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆகையால் சுதா அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உள்ளே வந்தால் நாங்கள் நிச்சயம் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை தெரிவிப்போம் என தெரிவித்தார். அது ஏற்கனவே காங்கிரஸ் தலைமை முறையாக செயல்படவில்லை. தன்னிச்சையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் முடிவெடுக்கிறார். தன்னுடைய காங்கிரஸ் கட்சியே முழுமையாக திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார் என காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும், மாணிக்க தாகூர், கரூர் எம்பி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய சமூக வலைதளங்களிலும் ஊடக வாயிலும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை மாற்றப்பட வேண்டும், கட்சி நிர்வாகிகள் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். தற்போது தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கான அங்கீகாரமும் அந்த கட்சி நிர்வாகிகள் உரிய மரியாதையும் வழங்கப்படாமல் இருக்கின்றன. இவற்றை உடனடியாக ராகுல் காந்தி தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் பாரபட்சம் நடைபெற்றுள்ளது என தொடர்ந்து எம்பி ஜோதிமணி அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கிடையில் தான் இந்த பல தடைகளை தாண்டி இழுபறிக்கு பிறகு குழப்பங்களை நீக்கி காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஆகையால் வருகின்ற தேர்தலில் மயிலாடுதுறையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே வாய்ப்பு வழங்க வேண்டும். வெளியில் இருக்கக்கூடிய அறிவித்த வேட்பாளரை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என அவர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இல்லை என்றால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் மயிலாடுதுறை ராஜினாமா செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தீபன். மாற்ற வேண்டும் மயிலாடுதுறை வேட்பாளரை மாற்ற வேண்டும். மயிலாடுதுறை வேட்பாளரை மாற்ற வேண்டும். கண்டிக்கின்றோம்.
தமிழ்நாடு தலைமையை கண்டிக்கின்றோம். போட வேண்டும், போட வேண்டும். மண்ணின் மைந்தர்களை வேட்பாளராக போட வேண்டும். PLA போடுவது நாங்கள், MLA ஆவது எடியூரா. பலவீனப்படுத்தாதே, பலவீனப்படுத்தாதே. MP சுதாவே, MP சுதாவே. மயிலாடுதுறை காங்கிரஸை கெடுக்காதே. மயிலாடுதுறை வேட்பாளரை மாற்றுமாறு போராடுவோம். யாருக்கும் சம்பந்தம் இல்லாத, மயிலாடுதுறை தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத, நாங்கள் யாரும் பார்த்திராத ஒருவரை வேறு மாவட்டத்திலிருந்து இங்கே வேட்பாளரை நம்ம பாராளுமன்ற சுதா அவர்கள் போராடி இந்த சீட்டை வாங்கி கொடுத்துருக்கிறார். அதன் நிலைவு என்ன? இங்கே உழைப்பவர்கள் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். காலம் பூரா எந்த பலனை எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்க தொண்டர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள். ஆனால் இன்றைக்கு எங்கிருந்தோ ஒருவரை வேட்பாளராக கட்டாயப்படுத்தியிருக்கிறார். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், சுதா அவர்களை கண்டித்தும் தலைமையை கண்டித்தும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். யாருக்கும் சம்பந்தம் இல்லாத, மயிலாடுதுறை தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத, நாங்கள் யாரும் பார்த்திராத ஒருவரை வேறு மாவட்டத்திலிருந்து இங்கே வேட்பாளரை நம்ம பாராளுமன்ற சுதா அவர்கள் போராடி இந்த சீட்டை வாங்கி கொடுத்துருக்கிறார். அதன் நிலைவு என்ன? இங்கே உழைப்பவர்கள் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். காலம் பூரா எந்த பலனை எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்க தொண்டர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள். ஆனால் இன்றைக்கு எங்கிருந்தோ ஒருவரை வேட்பாளராக கட்டாயப்படுத்தியிருக்கிறார். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், சுதா அவர்களை கண்டித்தும் தலைமையை கண்டித்தும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.